அத்தா எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஆமா, சொல்லிட்டு வந்தா வீட்டை போட்டாங்கடா ஓடிடுறீங்க. அதனால தான் சொல்லாம கொள்ளாம வர்றேன். ஆஹா, கரெக்டா சொல்றானே. ஏன்டா தம்பி, சொந்தக்காரங்களை சொல்லிட்டு வந்தாதானடா எல்லாம் நான்வெஜ் செஞ்சு சாப்பிடலாம். இது சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்னா ஒரு முட்டையை அவிச்சு போட்டு அனுப்பிச்சு விட்டுறதா தானே உங்க நான்வெஜ்? சேர்த்து அதெல்லாம் விடுங்க, எனக்கு கல்யாணம் வந்துருங்க. எங்க குடும்பம் மாட்டிக்கிட்ட மாதிரியே உங்ககிட்ட இன்னொரு குடும்பம் மாட்ட போதாடா? அத்தா, அது நல்ல குடும்பமா இருக்கு போய் தான் பொண்ணு எடுக்கிறேன். இல்லைன்னா உங்க குடும்பம் மாதிரி இருந்தா நான் மறுபடியும் போய் சாக்கடையில் விழுகிறாங்கன்னா லூசா? அண்ணே வாண்ணே, எப்போ நான் வந்தேன்? ஐயோ, பாச மலர்களை உங்க பாச மலர்களை தீய வைக்க. அத்தா, மறக்காம கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும் சரியா? தங்கச்சி நீயும் மறக்காம வந்துடு. ஏன்டா பத்திரிக்கை பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே, எவ்வளோடா பத்திரிக்கை? அட சும்மா ஒரு 200 ரூபாத்தே. ஐயோ ஐயோ ஐயோ, உங்க வீட்டில் தானே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன். என் பையனுக்கு வெறும் 100 ரூபாய்க்கு தானே பத்திரிக்கை அடிச்சிங்க. நீ 200 ரூபாய்க்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கியாடா? இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இதெல்லாம் அடுக்குமா? சரிதா, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு தான் ஒரு பத்திரிக்கை 200 அடிச்சாங்க. உங்க பொண்ணு கல்யாணத்துல ஒரு பத்திரிக்கை எவ்வளோ? அது என் செல்லமவ தங்கமவ, அவளுக்கு நான் விட்டுருவேனா? ஒரு பத்திரிக்கை 500